ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனுவில். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அதிரசம் எப்படி பண்றது, என்ன மாதிரி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மைசூர் பாக்கு, பூந்தி லட்டு அண்ட் திரட்டி பால்கான வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி உலர்த்திக்கோங்க. நீங்கள் கையில் தொடும்போது இந்த மாதிரி அரிசி ஒட்டணும், அந்த அளவுக்கு காஞ்சா போகிறோம். இப்போது இந்த அரிசியை மிக்சியில் மாவாக அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம் அண்ட் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கொதித்த உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஓரளவுக்கு கெட்டியானதும் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சதுன்னா இன்னும் பாகு வரலன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாகு ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஜெல்லி பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதில் ஏலக்காய் பொடி அண்ட் சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இளகின மாதிரி இருக்கும் மாவு. ஒன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா சேர்த்து கிளறிட்டு இந்த மாதிரி பால் உருட்ட வந்ததுன்னாக்கா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது அதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னாக்கா கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் கரெக்டான பதத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணி வச்சுக்கோங்க. அதிரசம் தட்டுறதுக்கு நீங்கள் வேக்ஸ் பேப்பரோ ஜிப்லாக் கவரோ யூஸ் பண்ணலாம். ஒரு வேக்ஸ் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு வேக்ஸ் பேப்பர் போட்டு ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்து மேலேருந்து ஈவனாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மெத்தடை நீங்கள் ஜிப்லாக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அடுப்பில் எண்ணெயை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அதிரசத்தை ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு திருப்பி 2 சைடு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பரான அதிரசம் ரெடி. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, இந்தியாவில் மாவரிசி அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதிரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக வரும். நான் இந்த சோனா மசூரி ரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 2, பாகு வெல்லமாக இருந்ததுன்னாக்கா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ரெகுலர் வெல்லமாக இருந்ததுன்னாக்கா யூஎஸ்க்கு 3/4 கப் தண்ணி அண்ட் இந்தியாவுக்கு 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணால் போகிறோம். அண்ட் ஒன்ஸ் பாகு வந்ததும் 2 டீஸ்பூன் பாகு தனியாக எடுத்து வச்சுட்டு மாவு போட்டு கலரிட்டு தேவைப்பட்டால் இந்த பாகை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, இதில் பாகு காய்ச்சறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வழவழன்னு இருக்கிற அந்த பாகு கன்சிஸ்டன்சிலேருந்து அந்த ஜெல்லி பால் கன்சிஸ்டன்சி உடனே வந்துடும்.
ஸோ இம்மீடியட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவு போட்டு கிளறிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போச்சுன்னாக்கா உங்களுக்கு அதிரசம் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். டிப் நம்பர் 4, அதிரசம் மாவு கிளறிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க அதிரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இன்னும் டேஸ்டியா இருக்கும். டிப் நம்பர் 5, அதிரசம் பொரிச்சு எடுக்கும்போது லோ மீடியம் ஹீட்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் லைட்டா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துருங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக தான் அதிரசம் வந்து கெட்டியாகும். ஸோ நீங்க டார்க் ப்ரௌன்ல எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிரசம் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். டிப் நம்பர் 6, இந்த அதிரசம் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.